உலகத்தில் மிக விஷமுள்ள, அதே நேரத்தில் அழகாகவும் தோன்றும் ஒரு உயிரினம். அதன் பெயர் பாக்ஸ் ஜெல்லி பிஷ். இந்த அமைதியான கடல் உயிரி ஒரு மனிதனை நிமிடங்களுக்குள் கொல்லக்கூடிய சக்தி கொண்டது. ஆச்சரியமாக இருக்கிறதா? வாருங்கள், அதைப் பற்றி இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் விஞ்ஞானத்தில் கைரனெக்ஸ் பிளெக்கரி என அழைக்கப்படுகிறது. இது முதன்மையாக ஆஸ்திரேலிய கடற்கரைகளில் காணப்படுகிறது. இந்த ஜெல்லி பிஷ் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வகைகள் உள்ளன, ஆனால் அவற்றில் சிலவே மிக ஆபத்தானவை. இதன் பெயருக்கு காரணம் இதன் உடலமைப்பு பாக்ஸ் அல்லது கட்டமாக இருப்பது. அதன் உடலமைப்பு மற்றும் செயல்பாடு. பாக்ஸ் ஜெல்லி பிஷ் வெளியில் மென்மையாகவும் ஒளிரும் நட்சத்திரம் போலவும் தெரிந்தாலும் அதன் உடலில் ஆயிரக்கணக்கான நரம்பு முடிகள் உள்ளன. இவை அனைத்தும் நஞ்சு நிறைந்தவை. இதில் உள்ள நஞ்சு நெமாட்டோசிஸ்ட்ஸ் எனப்படும் சிறு பற்களைக் கொண்டு வெளிவரும். இந்த நஞ்சு நம் நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது, இதனால் துடிப்பு நின்றுவிடலாம். மனித உயிர்களுக்கு ஆபத்து. ஒரு பாக்ஸ் ஜெல்லி பிஷ் கொட்டும் நஞ்சு ஒரு மனிதனை 2 முதல் 5 வரை நிமிடங்களுக்குள் கொல்லக்கூடிய அளவிற்கு ஆபத்தானது. ஆஸ்திரேலியாவில் மட்டுமே இதனால் பலரை இழந்துள்ளோம். மிகச்சிலர்தான் அதிலிருந்து மீண்டு வந்துள்ளனர், அதுவும் உடனடி மருத்துவமையினால் மட்டுமே. சிலருக்கு தன்னறிய ரியாக்ஷனும் உண்டாகலாம். இதற்கு இருகந்துஜி சிண்ட்ரோம் என பெயர். நஞ்சின் தன்மை மற்றும் தாக்கம். இதன் நஞ்சு மனித உடலை பாதிக்கும் போது கடும் வலி, நரம்பு தளர்ச்சி, இதய துடிப்பு நின்றுவிடும், மூச்சு திணறல் ஆகியவையாக இருக்கலாம். இதனை தவிர்க்கும் ஒரே வழி பாதுகாப்பான நீச்சல் பகுதிகளில் மட்டும் நீந்த வேண்டும். ஆஸ்திரேலிய கடற்கரைகளில் பாதுகாப்பு வலயம் போடப்படுகிறது மற்றும் எச்சரிக்கை பலகைகளும் உள்ளன. விஞ்ஞானிகள் மற்றும் எதிர்கால ஆராய்ச்சிகள். விஞ்ஞானிகள் தற்போது பாக்ஸ் ஜெல்லி பிஷ் நஞ்சை மருத்துவத்திலும் பயன்படுத்த முயல்கிறார்கள். இதன் நஞ்சு சில வகை புற்றுநோய்க்கு எதிரான மருந்துகளில் பயன்படும் என கருதப்படுகிறது. இதே நேரத்தில் இதன் தாக்கம் குறைக்க ஒரு எதிர் நஞ்சும் உருவாக்கப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு மற்றும் தப்பிக்கும் வழிகள். பாக்ஸ் ஜெல்லி பிஷ் நம்மை தாக்காமல் இருக்க சில எளிய ஆனால் மிக முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளன. பாதுகாப்பு வலைகளுடன் உள்ள கடற்கரைகள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் பாக்ஸ் ஜெல்லி பிஷ் அதிகம் உள்ள இடங்களில் கடற்கரைகள் பாதுகாப்பு வலைகளால் சூழப்பட்டுள்ளது. இவை நம்மை அதிலிருந்து பாதுகாக்கும் முதல் படியாக இருக்கும். ஜெல்லி பிஷ் சீசனில் நீந்த வேண்டாம். பாக்ஸ் ஜெல்லி பிஷ்கள் குறிப்பிட்ட சீசன்களில் நவம்பர் முதல் மே மாதம் வரை அதிகம் காணப்படும். இந்த காலங்களில் நீந்துவதை தவிர்க்கலாம். பாதுகாப்பான உடைகள். ஸ்டிங்கர் சூட்ஸ். நீச்சலுக்கு பயன்படுத்தப்படும் ஸ்டிங்கர் சூட்ஸ் என்ற துணிகள் நம்மை பாக்ஸ் ஜெல்லி பிஷ் தீண்டாமல் பாதுகாக்கும். இது நீந்தும் போது மிகவும் பரிந்துரைக்கப்படுகிறது. நீச்சல் பகுதிகளில் எச்சரிக்கை பலகைகளை கவனியுங்கள். அவை ஜெல்லி பிஷ் இருப்பதை குறித்து எச்சரிக்கையும் தரும். மேலும் பாதிக்கப்பட்ட இடத்தில் உடனடியாக வினிகர் ஊற்றுவது நஞ்சின் தாக்கத்தை குறைக்கும். உடனடி மருத்துவ உதவி. பாக்ஸ் ஜெல்லி பிஷ் தாக்கம் ஏற்பட்டதும் உடனடியாக மருத்துவ உதவியை அணுக வேண்டும். சிலருக்கு மிக தீவிர அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படக்கூடியதால் ஒரு நிமிடத்தின் தாமதமும் ஆபத்தானது. இயற்கையின் கொடூர சக்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அவற்றிடம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டிய நேரமிது. பாக்ஸ் ஜெல்லி பிஷ் ஒரு உயிர், ஒரு விஷம். ஆனால் மனித அறிவால் நாம் அதை சமாளிக்கலாம். பாக்ஸ் ஜெல்லி பிஷ் இயற்கையின் ஒரு அற்புதமான புதிர். அது அழகு, ஆனால் ஆபத்து. அதன் மீதான நமக்கு உள்ள அறிவு இன்னும் குறைவாக இருக்கிறது. இந்த காணொளியின் வாயிலாக இந்த உயிரியின் மேல் ஒரு புதிய பார்வையை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய மர்ம உலகம் அல்லது உயிரி உலக வீடியோவில். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி.